ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்கிறதுனே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போதோன்னா, இட்லி மாவில் ஒரு போண்டா செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கரண்டியில் 3 கரண்டி எடுத்துருக்கேங்க மாவு. பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன் இட்லி மாவுன்னு. தோசைக்கு இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவோட ரவை சேர்க்கலாங்க. இங்கே பாருங்கள், சின்ன கப்பு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், 3/4 கப்பு ரவை. இதை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது, பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பார்த்து எடுத்துருக்கேங்க, பொடி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணது. இதோட 1 கப்பு இங்கே பாருங்கள், கேரட் 1 கேரட் எடுத்துருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம், ரவையெல்லாம் ஊறணும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவையை நல்லா ஊறி இருக்கும். இப்போ வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். அது கடையில் வாங்கினாலும் சரி, நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ எனக்கு மாவு இங்கே பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சரிசி மாவு எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, ஒரு கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துருக்கோம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்குது எனக்கு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ போண்டா இங்கே பாருங்கள் சேர்த்துடலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கேரட் சேர்த்த போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், போண்டா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் எந்துவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ, பாய்.